போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களில் முதலீடு செய்கிறது மூலமாக உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. பெண்களோட உயர்கல்வி, திருமணம், மருத்துவ தேவைகளுக்காகவும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அந்த வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிற செல்வ மகள் சேமிப்பு திட்டம். பெண்களோட எதிர்காலத்தை மனதில் வச்சு குறைந்த சேமிப்பு ஆனால் நிறைய வருமானம் தர வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. பெண்களோட சேமிப்பு, பெண்களோட உயர்கல்வி, திருமணம், மருத்துவ தேவைகளுக்காக இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த SSY திட்டத்துல நிறைய லாபம் வட்டி மூலம் மட்டுமே கிடைக்கிறதால பெற்றோர்கள் பலரும் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா விரும்புறாங்க. இதனாலேயே அதிக அளவுல இந்த திட்டத்துல முதலீடும் செய்யறாங்க. 10 வயதுக்கு குறைவா இருக்க பட்சத்துல பெற்றோர்கள் பாதுகாவலரோட பெயர்ல இந்த திட்டத்தை தொடங்கலாம். பெண் குழந்தைகள் 10 வயதை கடந்ததும் அவங்களோட பெயருக்கு இந்த திட்டத்தை மாற்றிக்க முடியும். 15 ஆண்டுகள் வரைக்கும் டெபாசிட் செய்ய முடியும். 21 வருஷங்களுக்கு அப்புறமா டெபாசிட்டை பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்துல குறைந்தது 250 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு நீங்க இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல மாதந்தோறும் 2,000 ரூபாயை 15 ஆண்டுகள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 21 வருஷங்கள் கழிச்சு வட்டியோட சேர்த்து உங்களுக்கு 11,16,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே இந்த SSY திட்டத்துல 64 லட்சம் ரூபாய் பெறணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு தொகையை முதலீடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு மாசமும் நீங்க 11,550 ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களோட டெபாசிட் 1,38,600 ரூபாயா இருக்கும். 15 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களோட மொத்த வைப்பு தொகை 20,79,000 ரூபாயா இருக்கும். இந்த தொகையில 8.2% வட்டி விகிதத்துல முதிர்ச்சி அடையும் போது மொத்த தொகையா 64,182,082 ரூபாயா இருக்கும். இதுல 43,22,082 ரூபாய் உங்களுக்கு வட்டியா மட்டுமே கிடைக்கும். ஸோ இந்த திட்டம் மூலமா நீங்க முதலீடு செய்யற குறைவான பணம் கூட உங்களுக்கு அதிகமான வருமானத்தை தரும். ஸோ இந்த திட்டத்துல நீங்க அதிகமான தொகையில தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால எவ்வளவு முதலீடு செய்ய முடியுமோ அவ்வளவு தொகையை நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். உங்களோட முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.